வெல்கம் டு NMAX சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனில் மெசலோனஸ் எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 14. சைன் இன்வர்ஸ் 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/2. ஸோ இதை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் ஏதோ ஒன்று ஆன்சர். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். சைன் இன்வர்ஸ் 1 minus x minus 2 sin inverse x is equal to π/2. sin inverse 1 minus x இங்கே வச்சுருக்கேன், மைனஸை இந்த சைட் கொண்டு போடுறேன், π/2 plus 2 sin inverse x. ஸோ sin inverse ரைட் சைட் கொண்டு போகும்போது சைனாக மாறிடு, π/2 plus 2 sin inverse x. இப்போ இதை பார்த்தா எப்படி இருக்குது? π/2ங்கிறது 90, ஸோ 90 plus θ cos θ. ஸோ இப்போ இந்த இடத்துல தீட்டாக்கு பதில் 2 sin inverse x இருக்குது. அப்போ இது என்னவா மாறும்? cos 2 sin inverse x அப்படின்னு மாறிடும் இந்த ஸ்டெப்பு. ஸோ 1 minus x cos 2 sin inverse x. ஓகே, இப்போ இது cos 2a cos 2xன்னு வச்சுப்போம். cos 2xன்னு இருக்குது. ஸோ இதோட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? 1 minus 2 sin square x. ஸோ cos 2xக்கு இப்போ xக்கு பதில் என்ன இருக்குது? sin inverse x. ஸோ sin inverse x the whole square. அப்போ சைனும் sin inverseம் போயிடும், மைனஸ் 2 இன்ட்டு x ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டெப் அப்படியே இவ்வளோ தூரம் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். 1 minus x is equal to cos 2 minus x தான் இப்போ என்னவா ஆகிடுச்சு? 1 minus 2x ஸ்கொயர். ஸோ இப்போ இதெல்லாம் இந்த சைட் கொண்டு வரேன், 2x ஸ்கொயர் ஆயிரும், ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ், இந்த ப்ளஸ் 1 இங்கே வரும்போது மைனஸ் 1, ஸோ கேன்சல் ஆயிரும். 2x ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸை காமனாக எடுத்துட்டேன், 2x minus 1 equal to 0. x equal to 0, 2x minus 1 is equal to 0. x is equal to 1/2. ஸோ இப்போ ரெண்டு ஆன்சர் எக்ஸுக்கு வந்துருச்சு. 1 minute இதை அப்படியே செக் பண்ணி ஆன்சர் ஏன்னு எழுதிடக்கூடாது, ரெண்டு வந்துட்டதுனால. இது இந்த ஸ்டேட்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ணுறோம். எக்ஸு 0வாக இருக்கும்போது இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகுதான்னு பாருங்கள். சைன் இன்வர்ஸ் 1 minus 0 minus 2 sin inverse 0 LHS ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ sin inverse 1 minus 2 sin inverse 2 into 0. ஸோ இது π/2 RHS 0 சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. 1/2 சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். இஃப் x is equal to 1/2, ஸோ sin inverse 1 minus 1/2 minus 2 into sin inverse 1/2. So sin inverse 1/2 minus 2 sin inverse 1/2. இப்போ இது 1 மைனஸ்ன்னு இருக்கிறதுனால மைனஸ் sin inverse 1/2. மைனஸ் sin inverse என்ன வரும்? மைனஸ் π/6. sin 30 தான் 1/2. அப்போ சைனும் கேன்சல் ஆயிரும், 30 வந்து நிற்கும். இது நம்மளோட RHS கிடையாது. ஸோ 1/2 சாட்டிஸ்ஃபை பண்ணல, 0 மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ நம்மளோட ஆப்ஷன் C.